ஒரு அம்பை ஒரு இலக்கை நோக்கி செலுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. அது போய் அந்த இலக்கை அடைந்து அதற்கு பிறகு முனை முழங்கலாம். அதில் தவறில்லை, அதனுடைய நோக்கம் நிறைவேற்றுது. ஆனால் அந்த அம்பை பயன்படுத்தாமலே விட்டுவிட்டால், அது அம்பரா துணியிலேயே இருந்தால் அந்த அம்புக்கு என்ன பயன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினச்சிருந்தா அதை அடைஞ்சிருக்கலாம், ஏங்க நினைக்கல அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் நினச்சிருந்தேன்னா சம்பாதிச்சிருக்கலாம், நான் நினச்சிருந்தா நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கலாம், எங்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருந்தது. இப்படியெல்லாம் பேசுகிறவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்க ஏன் நினைக்காம விட்டாங்க? அவங்க ஏன் முயற்சி செய்யாமல் இருந்தாங்க? யார் அவர்களை தடை செய்தார்கள்? அவர்களை தடை செய்தது அவர்களுடைய சோம்பல், அவர்களிடம் முனைப்பில்லாததனால்தான். அப்போ அவர்களுடைய அம்பரா துணியில் இருந்த அம்புகள் பயன்படுத்தாததால் முனை முழங்குகின்றன. எப்போவுமே உன்னை பயன்படுத்தினா தான் அது தொடர்ந்து கூர்மையாக இருக்கும். எது பயன்படுத்தவில்லையோ அது பாழடைந்து போகும். ஒரு அற்புதமான கதை. அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு வீணை இருக்குது, யாரும் வாசிக்கலை. ரொம்ப நாள் அந்த வீணை இருக்குது, ஒரு ஓரமாக இருக்குது, புழுதி படிந்து இருக்குது, நரம்பெல்லாம் போயிடுச்சு, யாரும் பயன்படுத்தாதால். இதை எதுக்கு வச்சுக்கிட்டு வாசிக்கவே யாரும் இல்லைன்னா இந்த வீட்டில் எதுக்காக அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டினுடைய ஓனர் அதை கொண்டு வெளியே எறிஞ்சிட்டு போயிடுறாரு. அந்த வழியாக ஒரு இசைக்கலைஞர் வர்றாரு. அவர் பார்க்குறாரு, வீணை இங்கே கிடக்குதா, அடட அப்படின்னு போய் பார்க்குறாரு. அதை எடுத்து துடைக்கிறாரு. துடைச்சி பார்த்தா அந்த நரம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கு. அதில் இருக்க கட்டுறாரு. நல்லா இருக்க கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாசிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அது நல்ல இசை வருது. அவருக்கு தெரிஞ்ச ராகங்கள்லாம் வாசிக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிறார். அவர் வாசிக்க அந்த இசையை கேட்டுட்டு சுற்று பக்கம் இருந்த அத்தனை பேரும் வந்துடுறாங்க. எல்லாரும் தேடி நிற்கிறாங்க. ஆஹா, எவ்வளோ அற்புதமான இசை, இவ்வளோ அருமையான இசை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இசையை கேட்டவுடனே இந்த தூக்கி எறிஞ்சார் பாருங்க, அவர் அங்கேருந்து ஓடி வர்றார். ஓடி வந்துட்டு, ஓ, நம்ம தூக்கி எறிஞ்ச வீணையிலிருந்து இவ்வளவு அழகான இசையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எங்க வீணை என்னது தாங்க கொடுங்க அப்படிங்கிறார். அவர் சொல்லார், என்னைக்கு நீங்கள் வேணான்னு தூக்கி எறிஞ்சிங்களோ அப்போவே அது உங்களது இல்லை, இது குப்பையாயிருச்சு. குப்பையில் இருந்த ஒரு வீணையை நான் எடுத்திருக்கேன், அதனால் குப்பையை உரிமை கூற உங்களுக்கு தகுதி இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டால் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு. அப்போ பயன்படுத்தாத வீணைகளாக, பயன்படுத்தாத புல்லாங்குழல்களாக, எரியப்படாத அம்புகளாக, உபயோகப்படுத்தாத விற்களாக, எழுதப்படாத நோட்டு புத்தகங்களாக, படிக்காத கவிதை புத்தகங்களாக, தீட்டப்படாத தூரிகைகளாக எத்தனையோ பேர் இருந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி என்னுடைய அம்பரா துணியில் நான் பயன்படுத்தாததால் முனை முழுங்கிய அம்புகளை பற்றித்தான் இப்போது சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னேன், நான் ஓரளவுக்கு அந்த லைப்ரரியை பயன்படுத்துகிறேன். நான் முழுமையாக பயன்படுத்தியது என்னுடைய தாவரவியல் பூங்கா. நான் அதிகம் பயன்படுத்தியது என்னுடைய அந்த பல்வேறு பரிசோதனைக்காக வளர்க்கப்பட்டிருந்த வயல்களையும் பண்ணைகளையும். நிறையா மில்லட் ப்ரீடிங் ஸ்டேஷன் அடிக்கடி போகிறது, காட்டன் ப்ரீடிங் ஸ்டேஷன் போகிறது, வெட்லேண்ட் போகிறது, ஆர்ச்சர்ட் போகிறது, இதையெல்லாம் பண்ணினேன். நிறைய பயன்படுத்துறது, அதாவது எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தியது அப்படின்னு சொன்னால் நான் 2 இடங்களை தான் சொல்லுவேன். ஒன்று தாவரவியல் பூங்கா, ஏன்னா அதிக நேரத்தை நான் தாவரவியல் பூங்காவில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அங்கே போய் உட்காருவேன், கவிதை எழுதுவேன், செடிகளை ரசிப்பேன், அப்படியே வளம் வருவேன். எனக்கு சின்ன வயதிலிருந்தே அந்த மலர்கள் மீது அல்லது செடிகள் மீது, மரங்கள் மீது நேசம் இருந்ததால் அது ரொம்ப நேசித்து அங்கே அமர்ந்திருப்பேன். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் போவதே எனக்கு தெரியாது. ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா தாவரவியல் பூங்காவுக்கு நான் போயிடுவேன். தனிமையில் தான் பல நேரங்களில் நான் அங்கே அமர்ந்திருப்பேன். இதனால் அண்ணா கலையரங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கலந்திருப்பேன். எல்லா பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள், பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி அங்கே திரையிடப்பட்ட மிகச்சிறந்த திரைப்படங்கள், அந்த திரைப்படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் தவற விட்டதில்லை. இதெல்லாம் நான் முழுமையாக பயன்படுத்தியது. பயன்படுத்தாமல் நான் விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நூலகத்தை நான் சரியாக பயன்படுத்ததாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதணும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சில எசென்ஷியலான புக்கு நீங்கள் வாங்கி ஆகணும்.
அதில் ஒன்று ஐசிஆர் ஹேண்ட் புக்குன்னு ஒன்று, அது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு. ஐசிஆர் ஹேண்ட் புக் ஆன் அக்ரிகல்ச்சர், ஐசிஆர் ஹேண்ட் புக் ஆன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதையே என்னென்னா, நான் இங்கே வந்தபோது சென்னையில் ஃபஸ்ட்டு டைம் 1984 காயிதே மில்லத் கல்லூரியில் தான் அப்போ புத்தக கண்காட்சிகள்லாம் நடக்கும். அது வரைக்கும் நான் புத்தக கடைக்கு போயிருக்கேன், புத்தகங்களை நேசிச்சிருக்கேன். இருக்கிற பணத்துக்கு புத்தகங்களை வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். நம்ம கையில் எவ்வளோ இருக்கும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான். நான் இங்கே புத்தக கண்காட்சிக்கு நான் வரேன். அப்போ நான் வந்து வேலையில் சேர்ந்துட்டேன். வேலையில் சேர்ந்ததுனால ஓரளவுக்கு பணம் பாக்கெட்டில் இருக்குது. காயிதே மில்லத் கல்லூரியில் புத்தக கண்காட்சி நடக்குது அப்படிங்கிறதுனால என்னுடைய அக்கா வந்து என்னை அனுப்பிச்சி வைச்சாங்க. போய் பாருப்பா, அந்த புத்தக கண்காட்சியை போய் பாருன்னு. அப்போ ஒரு 100-120 கடைகள் தான் இருக்கும். இப்போ மாதிரி ஒரு 900 கடைகள்லாம் கிடையாது. போய் பார்த்த உடனே நான் அதிசயத்து போட்டேன், இவ்வளவு புத்தகங்கள் ஒரே இடத்துலையானு. அப்படியே புரட்டி புரட்டி பார்க்குறேன், அவ்வளவு நல்ல நல்ல புத்தகங்கள். அப்போ தான் ஐசிஆர் ஹேண்ட் புக்கான அக்ரிகல்ச்சர் கிடச்சிது, ஐசிஆர் ஹேண்ட் புக்கான அனிமல் ஹஸ்பண்ட். ஏன்னா ஐசிஆர் ஹேண்ட் புக் அக்ரிகல்ச்சர்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. அதெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்தினேன். எப்படின்னா, பாரதிதாசன் தான் சொல்லுவார், இந்த குடும்ப விளக்கில் குழந்தையை எப்படி தூக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார். எப்படின்னா, ஒரு பூவை தூக்கும்போது அந்த தண்டையும் தூக்கணும், பூவையும் தூக்கணும், ரெண்டையும் தூக்கணும், இல்லைன்னா தண்டு உடஞ்சிரும். அது மாதிரி குழந்தை, ஏன்னா அந்த கழுத்து நிற்கிற வரைக்கும் கழுத்தையும் பிடிச்சி தான் குழந்தையை தூக்குவாங்க. அது எப்படி தூக்கணும்னா, வறியவள் ஒருத்தி வந்து ஒரு புதையலை வந்து தூக்குற மாதிரி தூக்கணும் அப்படின்னு. அது மாதிரி அந்த புத்தகங்கள் எடுத்தேன். அப்படி எடுத்துக்கு அதை அப்படியே நேசமாக நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தேன் நான். அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஐசிஆர் ஹேண்ட் புக், என்கிட்ட ஐசிஆர் ஹேண்ட் புக் இருந்தது. பட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னென்ன படிக்கிறது, இதை கேட்குறதுக்காக நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போனேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை நான் இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாருமே நல்ல ப்ரொஃபஸருங்க, அவங்ககிட்ட போய் கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட, சார் எக்ஸ்ட்ராவாக என்ன கற்றுக்கலாம், நீங்கள் 90 மார்க் வாங்குறது தான் உங்கள் இலக்குன்னு நினச்சிக்கிட்டு 90 மார்க் வாங்கியாச்சு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 வாங்கியாச்சு. 90, 95, 94, 96 வாங்கியாச்சு. ஆனால் அது வந்து ஒரு அற்ப திருப்தி தானே. 90 மார்க் வாங்கிறதுனால ஒரு திருப்தி அடைய முடியுமா? அதில் இன்னும் என்னென்ன படிக்கலாம், இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், எந்த ஜேர்னல்ஸை ரெஃபர் பண்ணலாங்கிறத நம்ம பக்கத்தில் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருந்த ஒரு விஷயத்தை நான் தவற விட்டுட்டேன். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நான் நெய்க்கு அலைந்ததை போல ஆகிவிட்டேன். அப்போ தான் தெரியுது, பிளான் பிரீடிங்க்கு எதை படிக்கணும், ஜெனட்டிக்ஸ்க்கு எதை படிக்கணும், பிளான் ஃபிசியாலஜிக்கு எதை படிக்கணும், சீட் டெக்னாலஜிக்கு எதை படிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து பேராசிரியர்கள் கொடுத்த அந்த நோட்ஸை படித்தாலே போதும், அவ்வளவு டீட்டெயிலாக இருக்கும். அதை படித்தாச்சு, எழுதியாச்சு, முடிஞ்சாச்சு, டேர்ம் பேப்பருக்கு போயாச்சு, லைப்ரரிக்கு. அந்த நேரத்தில் நான் போய் ப்ரொஃபஸர்களை கேட்குறேன், சார் இதுக்கு என்ன சார் படிக்கணும், இதுக்கு எந்த புக்கை படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு 2 புக்கு 3 புக்கு 4 புக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறாங்க. அப்போ தான் நான் முதல் முறை வருத்தப்பட்டேன், என்னுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர்களை மாலை வேலையில் சந்தித்து, சார் இன்னும் கொஞ்சம் இது சம்மந்தமாக படிக்க விரும்புகிறேன் சார், இதுக்கு என்ன புக்குன்னு சொல்லுங்கன்னு அந்த உபரி நேரத்தில், இந்த அரட்டை அடித்த நேரத்தில் உட்காந்து அதையெல்லாம் நான் படிச்சுருந்துருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராது. சில புக்ஸு ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் லைப்ரரிக்கு போகிறேன். லைப்ரரியில் போனால் வெளியே இருந்து வரவங்க அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கணும். அந்த சீஃப் லைப்ரரியன் முன்னாடி போய் நிற்கிறேன். அவர் எங்கேயும் வெளியே போயிருக்கார். 1 மணி நேரம் வெளியே உட்காந்துருந்தேன். அவர் வந்த பிறகு இந்த மாதிரி நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டோடனே அவர் 1 வாரம் படிக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடு. 1 வாரம் தான் என்னால் முடியும், ஏன்னா நான் வந்து பணியில் இருக்கிறேன், லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 1 வாரம் கொடுக்குறாரு. அப்போ தான் எனக்கு தெரியுது, இவ்வளவு அழகான லைப்ரரியை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேனே. படிக்கும்போது சில மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லஞ்ச் பிரேக் இருக்கும், 1/2 hour சாப்பிட்டுட்டு உடனே போய் லைப்ரரியில் உட்காந்துருவாங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் லைப்ரரியில் இருப்பாங்க, காலையில் பார்த்தா லைப்ரரியில் இருப்பாங்க, ஹாலிடேஸில் பார்த்தா லைப்ரரியில் இருப்பாங்க. அப்போலாம் நாங்கள் நினச்சிக்குவோம், என்ன படிக்கிறாங்க, தேவையெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அந்த மாணவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு வந்தாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம்.
ஒருவேளை அந்த லைப்ரரியை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கலாமோ, அங்கே போய் உட்காந்த போது தான் நம்ம சாதாரணமாக இந்த லைப்ரரியில் போய் 2 புக்கு எடுத்துகிட்டு வரலாம், 2 கார்டு கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து படிக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்பட்டது எனக்கு. அப்புறம் இந்த ஒரு வாரம் என்ன பண்ணேன்னா, காலையில் லைப்ரரி திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்று இருப்பேன். சாயந்தரம் லைப்ரரி மூடும்போது அந்த லைப்ரரியர் வந்து சொல்லுவார், தம்பி எல்லாம் முடிச்சாச்சு கிளம்புங்க அப்படிம்பார். நடுவில் ஒரே ஒரு முறை போய் ஏதாவது சாப்பிட்டு வருவேன், அவ்வளோதான். மற்ற நேரம் எல்லாம் லைப்ரரியில் தான், ஜேர்னல்ஸ் தான், புக்ஸ் தான். அந்த ப்ராசஸிங் ஆஃப் த ஃபுட்டை பற்றி ஒரு புக்கு கிடச்சிது. அது அப்போ என்ன, நான் லைப்ரரியில் இந்த ஃபோட்டோ காப்பிங் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. நான் ஐஏஎம் லைப்ரரிக்கு போனேன், 2005 போனேன், ஒரு ட்ரைனிங்காக போனேன். அப்போ நான் மேனேஜ்மெண்ட்டில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஐஏஎம் லைப்ரரியில் அது எந்தெந்த டைம் கிடைச்சாலும் சரி, லஞ்ச் பிரேக் கிடைச்சாலும் டீ பிரேக் கிடைச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன், நேராக லைப்ரரிக்கு போவேன், ஜேர்னல்ஸ் எடுத்து பார்ப்பேன். ஜேர்னல்ஸ் எடுத்து படுத்துட்டு உடனே மார்க் பண்ணி அங்கே ஃபோட்டோ காப்பிங் மிஷினை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டா ஒரு பணம் கொடுத்துட்டா அவர் ஃபோட்டோ காப்பி பண்ணி கொடுத்துருவார். கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் நான் வந்து பல்வேறு ரிசர்ச் ஜேர்னல்லேருந்து நான் அதை காப்பி பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு பெரிய கட்டாக கொண்டு வந்தேன் நான். அதுதான் என்னுடைய தீசிஸை மிக நேர்த்தியாகவும் அழகாகும். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் வந்து ஒரு கட்டுரை போட்டி நடத்துகிறாங்க. திருக்குறளில் ஒரு கட்டுரை போட்டி, சர்வதேச கட்டுரை போட்டி. அதுக்கு பரிசு வந்து $1000. எனக்கு தோணுச்சு நாமளும் கலந்துக்கிட்டா என்ன அப்படின்ட்டு. ஒரு 3-4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே கலந்துக்கலாமான்னு பார்த்தேன். ஒரு நாள் ஹோல் டே ஹாலிடே, ஒரு ஸ்டெனோ வர சொன்னேன். நான் ஏற்கனவே இந்த குறிப்புகள்லாம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ஸ்கெலிட்டன் தயார் பண்ணியிருந்தேன். இந்த ஜேர்னல்ஸ்லாம் கோட் பண்ணி ஹெச்ஆர்எம் கான்செப்ட்ஸ் இன் திருக்குறள்னு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஜேர்னல்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ஜேர்னல் இப்படி சொல்லுது, திருக்குறள் இப்படி சொல்லுது பாருங்கள், அப்பயே சொல்லிடுச்சு, இந்த மாதிரி எடுத்து போட்டு 10 பேஜஸ் தயார் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் மட்டும் ஒரு 3 பக்கம், அவ்வளோ ரெஃபரன்ஸு, ஜேர்னல்ஸு, புக்ஸு எல்லாம் இதை அனுப்பிச்சி விட்டேன். அது என்னாச்சுன்னா, எனக்கு வந்து அது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது, $1000 கிடச்சிது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐஏஎம் லைப்ரரியை நான் ஏன் யூஸ் பண்ணேன் என்னுடைய ரிசர்ச்சுக்குன்னா, அக்ரிகல்ச்சர் லைப்ரரி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த படிப்பினை எனக்கு யூஸ் பண்ண வச்சது. எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய லைஃப்லன்னு. அந்த லைப்ரரியை நான் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா லைப்ரரி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றியே உங்ககிட்ட பேச போகிறேன். ஒரு ஃபுல்ஃபில்டு காலேஜ் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணோம்னா, ஒரு மீனிங்ஃபுல் காலேஜ் லைஃப்பை லீட் பண்ணோம்னா, அந்த லைப்ரரி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அங்கேருந்தே நான் நிறைய எழுதி கட்டுரைகள்லாம் எழுதி எங்ககிட்டயே மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு அவங்க ஒரு ஜேர்னல், ரிசர்ச் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஆர்டிகல்ஸ்லாம். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நிறையா அங்கே இருக்கிற ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டிக்கல் எழுதி அந்த ஜேர்னலுக்கு கொடுத்து படிக்கும்போதே ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தோணவே இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை, நமக்கும் அந்த புத்தி இல்லை, பயன்படுத்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ஒன்றும் இல்லை, சாட்டர்டே சண்டே சும்மா அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுக்கு, சும்மா வெத்த அரட்டை அடைஞ்சிட்டு இருந்ததுக்கு, மீனிங்ஃபுல்லாக உட்காந்து இதை மாதிரி உட்காந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதி, ஏதோ ஒரு கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்தில் எப்படி, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த பயோகேஸ் பிளான்ட் அதனுடைய சக்ஸஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கலாம். அதே மாதிரி சீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கலாம். சில ஃபார்மர்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக ஈல்டு, ஒரே ஒரு காட்டன் பிளான்ட்டில் 110-120 போல்ஸ் காட்டன், அந்த மாதிரி ஃபார்மர்ஸை போய் அவங்க என்ன பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதை இந்த மாதிரி ஜேர்னல்ஸோடு ரெஃபர் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கலாம். இதெல்லாம் நான் தவற விட்டது. இன்னும் சொல்லப்போனால், நான் இந்த லைப்ரரியில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே நகராமல் நான் ப்ரிப்பேர் பண்ணதை பார்த்துட்டு எங்கிட்ட ஒரு பிஹெச்டி ஸ்காலர் வந்தார். வந்துட்டு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே இருக்கீங்களே அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு. அப்படியா, என்ன எக்ஸாம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு கூச்சம், நம்ம கிளியர் பண்ணலான்னாக்கா அசிங்கமாக போயிடும்னு அப்படியே ஒரு தயங்கினேன். பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னாரு. சிவில் சர்வீஸ், அப்படியா, சரி அப்படின்ட்டு போனார். அவர் ஒரு சில புக்கெலாம் சொன்னார், இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லது, இந்த ஜேர்னல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா. அவர் தான் எனக்கு என்ன பண்ணான்னா கூட்டிகிட்டு போய் ஐஏஆர்ஐ ஒரு ஜேர்னல் வெளியிட்டிருக்காங்க, அந்த ஜேர்னல்ஸை கொடுத்து இதெல்லாம் படிங்க, லேட்டஸ்ட் டாபிக். அது பாருங்கள், டெல்லியில் தான் அந்த கொஷின் பேப்பர்லாம் செட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லேருந்து தான் கொஷின் பேப்பரையே செட் பண்ணுறாங்க. ஐஏஆர்ஐ வெளியிட்டிருக்கிற ஜேர்னலில் அற்புதமான ஒரு ஆர்டிக்கல் வந்தது. என்னென்னா, பல்சஸ் ஆயில் சீட்ஸு ஏன் இன்க்ரீஸ் பண்ண முடியல நம்மளால் ஈல்டுன்னு.
15-20 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணேன் நான். அதே கேள்வி வந்துச்சு. அதை தான் ஃபஸ்ட்டு எழுதினேன். அற்புதமாக எழுத முடிஞ்சுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, லைப்ரரியை நான் யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஜேர்னல் இருந்தது, அதை யூஸ் பண்ணல. எனக்கு என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைமு நான் இந்த சிவில் சர்வீசஸ் எழுதி முடித்த உடனே எனக்கு 227th ரேங்க் கிடச்சிது. அந்த 227th ரேங்க் படி எனக்கு ஐபிஎஸ். சரி, ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் வாங்கியாச்சு அப்படின்ட்டு நான் அடுத்த முறை அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எழுதுகிற மூடை விட்டுட்டு அங்கேயே பாலக்கோட்டில் தான் நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருந்தேன். அங்கேயே கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். பெருமிதத்தோடு வரேன். வந்தால் எங்கள் அப்பா ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறார். என்னென்னா, உனக்கு செஸ்ட்டு பத்தலை, அதனால் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் ஐபிஎஸ். ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் போர்டுக்கு அப்பீல் பண்ணணும்னு நினச்சா அப்பீல் பண்ணிவிட்டு ஒரு டைம் கொடுப்பாங்க, வந்து மறுபடியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே அந்த சந்தோஷம் எல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்து போச்சு. நம்ம எவ்வளோ ஆசையோடு வந்தோம் ஐபிஎஸ்க்கு, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் இருந்த ஃபெசிலிட்டியை நான் பயன்படுத்தலை. எங்கள் காலேஜில் ஒரு அருமையான இண்டோர் ஸ்டேடியம் இருந்தது, ஜிம்னாசியம் இருந்தது. மிஸ்டர் அக்ரி அப்படின்னு வருஷம் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க என்னென்னா, எல்லார் முன்னாடியும் அவங்க வந்து தன்னுடைய பாடி பில்டிங்கை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. மிஸ்டர் அக்ரின்னு தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய பசங்க போய் ஜிம்மில் போய், அது எங்கள் காலேஜில் இந்த கீ ரைஸ் போடுவாங்க புதன்கிழமை அன்னைக்கு நைட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானமும். அது ரொம்ப பாப்புலர். கீ ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை நிறைய சிப்ஸ் அள்ளி வைப்பாங்க, ஆனியன் பச்சடி எல்லாம் இருக்கும். பசங்க ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி சில பேர் போய் ஜிம் செஞ்சுட்டு வந்து நிறையா சாப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க காலேஜெல்லாம் கீ ரைஸ் அன்றைக்கி கெஸ்ட்டுக்காக வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் அருமையான ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருந்தது, ஜிம்னாசியம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. நிறைய மாணவர்கள் போய் தன்னை குவாலிஃபை பண்ணிக்கிட்டாங்க. சில மாணவர்கள் ஐபிஎஸ்ஸும் கிடச்சது எங்கள் சீனியர்ஸ். இப்போ நான் அதெல்லாம் பற்றி கவலையே படல. பாடி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நான் வந்துடுவேன். படிக்கிறது, ஏதோ ஒரு புக்கை படிக்கிறது, அதை படிக்கிறது, இதை படிக்கிறது. அந்த டைமில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஜிம்னாசியம் இருந்தபோது நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஜிம்னாசியத்தை பயன்படுத்தி இருந்தால் என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஐ குட் ஹவ் பிகம் ஐபிஎஸ். அது நடக்காமல் போச்சு. இன்னொன்று, என்னுடைய ப்ளே கிரவுண்டை நான் முறையாக பயன்படுத்தியிருக்கேனா அப்படின்னு பார்த்தா அதையும் நான் பயன்படுத்தலை. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நிறையா விளையாடுவேன், மாலை வேலைகளெல்லாம் விளையாடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் மாறி போனதுனால என்னுடைய அந்த ப்ளே கிரவுண்ட்ஸு அதை நான் பயன்படுத்தலை. அதே மாதிரி அழகான ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங்குங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, அது வந்து நம்மை நெறிப்படுத்துகிற ஒரு பயிற்சி. ஏன்னா நீங்கள் நீந்தும் போது அதிகபட்ச விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்போவுமே எல்லா விளையாட்டுகள்லையுமே இருக்கிற ஒன்று தான். அதனால தான் அந்த செஸ் போட்டியை பற்றி ஜென்னில் ஒரு கதை உண்டு. என்னென்னா, ஒரு புதிய துறவி வந்து மடாலயத்தில் சேர்றதுக்காக வராரு. அப்போ அந்த தலைமை துறவி சொல்கிறார், உன்னை சேர்த்துக்க முடியாதா, ஏற்கனவே ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்ககிட்ட மெடிடேஷன் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார். சரி, என்னுடைய துறவி ஒருத்தரோட நீ சதுரங்க விளையாடணும், ஜெயிச்சா உன்னை சேர்த்துக்குவேன், தோத்தா உன் தலையை கட் பண்ணிடுவேன், யார் தோத்தாலும் தலை கட்டு தான் அப்படிங்கிறாரு. 2 பேரும் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தலை போகுதுன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக விளையாடுவாங்க நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு காயினும் எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க, அவ்வளோ பார்த்து அவ்வளோ விழிப்புணர்வோடு வைக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஏமாந்து அந்த மடத்து துறவி தப்பாக வச்சிடறாரு. வந்த துறவி அந்த ராணியை வெட்டிடுறாரு. சதுரங்கத்தில் வந்து ராணி தான் பவர்ஃபுல். ராணியை வெட்டினா ஆட்டமே க்ளோஸ். என்னாச்சு, ராணி வெட்டினோடனே அந்த மடாலயத்து துறவி முகம் ஒரு மாதிரி அப்படியே இருளடைஞ்சு போயிடுது. தோற்று போயிடுவோமேனு பதட்டப்பட்டுறாரு. அப்போ இவர் நினைக்கிறாரு, இத்தனை நாள் இந்த மடாலயத்தில் இவர் ஞானம் பெற்றிருக்காரு, இவர் தலையாக போகணும், அதுக்கு பதிலாக நம்ம தலை போனால் போட்டோம். ஏன்னா நம்மளால் ஒன்றும் இல்லை, நமக்கு தியானமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நாம் இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு துறவியாகவே ஆகலை, அவர் உயிராக போகணும், அதுக்கு பதிலாக நம்ம உயிர் போனால் பரவாயில்லன்னு இவர் வேறுண்டே இவர் ராணியை வெட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்தார் அந்த தலைமை துறை. போதும் நிறுத்துங்க, 2 பேருமே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் அட்மிட் பண்ணிக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விளையாட்டும் நீங்கள் பாருங்கள், துப்பாக்கி சுடுறது அப்படிங்கிறது உச்சபட்ச விழிப்புணர்வு. அதுதான் மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. உச்சபட்ச விழிப்புணர்வு என்னென்னா,
அதில் கூட என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது மகாபாரதத்தின் மறுபக்கத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் அவர் துரியோதனனை பற்றி எழுதும்போது அவர் சொல்கிறார், ஒரு பறவையை போய் கொல்லணுமா அப்படின்னு தான் அவர் பறவையை கொல்ல மனமில்லாமல் அவர் பறவையை நோக்கி குறி வைக்கவில்லை அப்படின்லாம் எழுதியிருப்பார். அது இன்னொரு பக்கம், மிகவும் சுவாரஸ்யமான பக்கம். துரியோதனை பற்றி இன்னொரு கதையும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அது என்னென்னா, அந்த அஜயா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறான்னா, 14 ஆண்டுகள் துரியோதனன் வந்து பாண்டவர்களை வந்து வனவாசம் போக சொல்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல பாண்டவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு நாட்டை கோருவதற்கு உரிமை கிடையாதுங்கிறது தான் ஒப்பந்தம். ஒரு இடத்துல பாண்டவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள தேடி துரியோதனன் வராரு படைகளோட. அப்புறம் கொஞ்சம் அவரே தேடி போகிறாரு, வழியை தவறிடுறாரு. நிறைய தாகம் அவருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, தண்ணி குடித்தாதான் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் அந்த வழியாக வராங்க. அவங்க பானை நிறையா வந்து பதநீர் எடுத்துகிட்டு வராங்க. துரியோதனன் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஐயோ, நீங்கள் மன்னராட்டம் இருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ஊற்றலாமா, நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, யாராக இருந்தால் நான் கொடுங்க அப்படிங்கிறாரு. குடித்து அவர் தாகம் தீர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா. இது கேரளாவில் மலைநாடுங்கிற பகுதி. இது அங்கே துரியோதனனுக்கு ஒரு கோயில் இருக்குது, கர்ணனுக்கு ஒரு கோயில் இருக்குது. அப்போ அந்த மக்கள் வந்து துரியோதனனுக்கு ஒரு கோயில் எழுப்பி வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார் அந்த அஜயா புத்தகத்தில். இது என்னென்னா, குறி பார்ப்பது, குறிங்கிறது வைத்த குறி தவறாமல் ஒருவன் விளையாடுவதற்குத்தான் இந்த விளையாட்டு கற்று. இது எப்படி வந்தது இந்த விளையாட்டுங்கிறது எப்படி வந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மனிதன் முதல்ல எப்படி வாழ்ந்தான்? வேட்டையாடி வாழ்ந்தான். இப்போ வேட்டையாடுகிற அந்த இன்ஸ்டிங்க்ட் அவனுடைய உடம்புலேயே இருக்குது. அதனால தான் ஆண் பார்த்திங்கன்னா வேட்டையாடுவதற்காக விலங்குகளை தேடி ஓடும்போது அவனுடைய மார்புகள் வந்து அகலமானது, தோள்கள் வலிமையாக மாறியது, மூக்கு வந்து நிறைய காற்றை சுவாசிக்கிறதுக்காக மூக்கு சப்பியாச்சு. பெண்களுடைய நாசி கூராக இருக்கும், ஆண்களுடைய நாக்கு. இன்னொன்று என்னென்னா, ஆண்களுக்கு வந்து ஒரு பைனாக்குலர் விஷன், நேராக பார்ப்பாங்க. ஒரு புலிக்கு இருக்கிறது பைனாக்குலர் விஷன், ஒரு சிங்கத்துக்கு இருக்கிறது பைனாக்குலர் விஷன், ஒரு சிறுத்தைக்கு இருக்கிறது பைனாக்குலர் விஷன். ஆனால் ஒரு மானுக்கு இருக்கிறது வந்து பெரிஃபெரல் விஷன், பெண்களுக்கு இருக்கிறது வந்து பெரிஃபெரல் விஷன். அதனால தான் மானோட வந்து ஒரு ஆணுடைய பார்வையை சொல்ல மாட்டாங்க. மான் விழி அப்படின்னு ஏன் பெண்ணை சொல்கிறாங்கன்னா, ஒரு மானுக்கு அந்த பெரிஃபெரல் விஷன் இருந்தால் தான் பின்னாடி ஒரு சிறுத்தை வருதா, பின்னாடி ஒரு புலி வருதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது கடகடன்னு ஓட முடியும். அதனால் இவங்களுக்கு ஏன் பெரிஃபெரல் விஷன் வந்துச்சுன்னா, இவங்க பழங்களை கேதர் பண்ணக்கூடிய ஒரு பணியில் இருந்தாங்க. இந்த கேதர் பண்ணக்கூடிய பணியில் இருந்ததுனால அவங்களுக்கு என்னாச்சுன்னா, பின்னாடி யாராவது வந்தால் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவங்க நின்றுக்கிட்டு கேதர் பண்ணணும். ஆண்கள் ஓடிக்கிட்டே வேட்டையாடினாங்க. ஓடிக்கிட்டு வேட்டையாடும் போது அவங்களுக்கு தேவை எந்த இடத்துல விலங்குங்கிறது தெரியணும். அதனால் பைனாக்குலர் விஷன். பட் இவங்க நின்றுக்கிட்டு பறித்ததுனால எந்த இடத்துல சிறுத்தை வருது, எந்த இடத்துல நரி வருது, எந்த இடத்துல ஓனாய் வருது, ஏதாவது புலி வருதா, சிங்கம் வருதா, இப்படி பார்க்கணும். அதனால் பெரிஃபெரல் விஷன். இந்த பெரிஃபெரல் விஷன், இப்போ இந்த பைனாக்குலர், இப்போ வேட்டையாடுற இன்ஸ்டிங்க்ட் வந்து மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இவன் என்ன பண்ணான், தன்னுடைய வாழ்க்கையில் இறைக்காக வேட்டையாடினான், சாப்பிட்றதுக்காக வேட்டையாடினான். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்தபோது அவனுக்கு அக்ரிகல்ச்சர் கிரெயின்ஸ் நிறைய கிடைச்சது. அப்போ என்ன பண்ணானாக்க, அவன் மகிழ்ச்சியாக வேட்டையாட ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, எல்லோரும் வேட்டையாட முடியாதுல்ல, காடுகளே இருக்காது, நகரத்தில் இருக்காங்க, மாநகரத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேட்டையாடுகிற அந்த ஆர்வம் இருக்குது பாருங்கள், அது இன்னும் இருக்குது. அந்த வேட்டையாடுவதனுடைய சாஃப்ட் ஃபார்ம் தான் விளையாட்டு. எல்லா விளையாட்டுலேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட அதில் ஒரு வேட்டையாடுகிற ஒரு நுட்பம் அதில் ஒளிந்திருக்கும். அந்த மாதிரி விழிப்புணர்வை கற்றுக்கொள்வதற்கு இந்த விளையாட்டுகள். அப்போ கல்லூரி காலத்தில் எல்லோருமே ஏதேனும் ஒரு விளையாட்டை விளையாடுவது, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது ஒரு வாரத்திற்கு 2 நாட்களாக விளையாடணும். அதை நான் தவறவிட்டேன். இன்னும் என்ன தவறவிட்டேன் என்பதை பற்றி வருகிற எபிசோடுகளில் நான் சொல்லுகிறேன். அது எதற்காக என்றால், நீங்கள் தவறவிடக்கூடாது. நான் தவறவிட்டவற்றை நீங்கள் இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக என் அனுபவத்திலிருந்து இவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.